பகுதி 5, அத்தியாயம் 15. சித்தர் செய்த மாயம். மீண்டும் சந்தித்த புலவர். சேரனை மீட்க புறப்பட்ட இளமாறன். பார்க்கலாமா? பாண்டிய நெடுஞ்செழியனின் வில் ஆசிரியரான அந்த விந்தை சித்தர் இமயவல்லி வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனையோ கதறியும் கூட அவளை சிறிதும் லட்சியம் செய்யாமலே அவளை பற்றிய விவரங்களை கூற முற்பட்டு, இளமாறா, சேரனை விடுவிக்க நீ எடுத்திருக்கும் இந்த முயற்சியில் நீ அறியாத விஷயங்கள் பல இருக்கின்றன. அவற்றை நீ அறிந்து கொண்டு இந்த முயற்சியில் இறங்குவது நல்லது. முதலாக நீ அறிய வேண்டியது இவள் யார் என்பது என்று சொன்னார். யார் என்பது எனக்கு தெரியும் என்றான் இளமாறன். பதிலுக்கு இமயவல்லியை அந்த சித்தரின் முன்பாக விட்டு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தினாள். சித்தர் இதழ்களில் இகழ்ச்சி புன்முறுவல் அரும்பியது. என்ன தெரியும் உனக்கு? இவள் கிழாரின் இல்லத்தில் இருப்பதால் அவளுடைய பணிமகள் என்று அறிந்திருப்பாய். இளமாறன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து சிறிதளவு தள்ளி நின்று கொண்டு சித்தரை சில வினாடிகள் நோக்கிவிட்டு சொன்னான், முதலில் நான் அப்படித்தான் நினைத்தேன். பிறகு என்ன நினைத்தாய் இளமாறா? அவள் அரச குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதை புரிந்து கொண்டேன் என்று அழுத்தம் திருத்தமான குரலில் சொன்னான். அதை கேட்டு சித்தர் முகத்தில் கூட உணர்ச்சிகள் மாறின. அதுவரை அதில் விரவி கிடந்த இகழ்ச்சி குறி மறைந்து அவன் ஓரளவுக்கு இமயவல்லியை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட சித்தர் குரலை சர்வ சாதாரணமாக்கி கொண்டு, அதை எப்படி புரிந்து கொண்டாய்? அதை கேட்ட அவர் குரலில் வியப்பு மட்டுமின்றி கவலையும் லேசாக தொனித்ததை கண்டான் இளமாறன். வியப்புக்கு காரணம் புரிந்தது, கவலைக்கு காரணம் மட்டும் அவனுக்கு புரியாததால் அலட்சியமாகவே பதில் சொன்னான் சேரநாட்டு வீரன். எப்படி புரிந்து கொண்டால் என்ன? புரிந்து கொண்டேன் என்பது தெரிகிறதல்லவா? விந்தை சித்தர் சில வினாடி வாழாவிருந்தார். மீண்டும் அவனை நோக்கி, இளமாறா, எப்படி புரிந்தது என்பதை கூற மாட்டாயா? சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவசியம் இருக்கிறது. விந்தை சித்தர் சில வினாடி தமது கூரிய கண்களை இளமாறன் முகத்தில் இருந்து நீக்கி நிலத்தில் தாழ்த்தி சில வினாடிகள் தீவிர ஆலோசனையில் இறங்கினார். பிறகு ஏதோ முடிவுக்கு வந்தவர் போல கூறினார், இளமாறா, உன் நன்மையை முன்னிட்டு தான் இத்தனையும் நான் விசாரிக்கிறேன். நீ பயங்கரமான அலுவலை நாடி செல்கிறாய். சேர நாட்டு யானை படை புக முடியாத மூங்கில் கோட்டையில் நீ நுழைய செல்கிறாய். யானை படைக்கு நேர்ந்த அழிவு உனக்கும் ஏற்படாதிருக்க வேண்டுமென்றால் நீ யாருடன் செல்கிறாய், எந்த வசதிகளை எதிர்பார்த்து செல்கிறாய் என்ற விவரங்களை பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை பூரணமாக உனக்கு உணர்த்த வேண்டுமென்றால் நீ மதுரை மாநகரில் கால் வைத்தது முதல் நடந்த அனைத்தும் எனக்கு தெரிய வேண்டும். அவர் சொன்னதெல்லாம் இளமாறன் கோபத்தை மேலும் தூண்டுவதற்கு பதில் கோபத்தை அகற்றி வியப்பையை தூண்டியது. இவ்விஷயத்தில் உங்களுக்கு ஏன் இத்தனை அக்கறை? விந்தை சித்தரின் விழிகளில் திடீரென ஒரு புத்தொளி தோன்றி மறைந்தது. அதை பற்றி சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். என் தற்சமய நிலை எப்படி? சித்தருக்கும் இந்த மாதிரி பல பல நிலைகள் உண்டா? உண்டு. நீங்கள் முற்றும் துறந்த முனிவர் தானே? இல்லை, பலவற்றை துறக்காதவரா? ஆமாம் இளமாறா என்று சித்தர் நீண்ட சோக பெருமூச்சு விட்டார். துறவியாயிருப்பவனுக்கு முதலில் நாட்டில் என்ன வேலை? நாட்டில் இருந்தாலும் இந்த பெரிய கட்டடங்கள் எதற்கு? பணிமக்கள் எதற்கு? இத்தனை நேரம் இமயவல்லி சொல்லி இருப்பாள் உனக்கு, நான் அரசனுக்கும் மற்றோருக்கும் ஆயுத பயிற்சி அளிக்கிறேன் என்பதை. அது துறவியின் வேலையா? குடும்பத்தில் இருப்பவர்களை விட அதிக ஆட்கள் இந்த மடத்தின் எல்லைக்குள் இருக்கிறார்கள். இது துறவரமா? ஒரு வகையில் துறவரம் பல வகையில் இல்லறத்தை விட மோசமான அறம். பல தொல்லைகள், பல மனிதர்களை பற்றிய கவலைகள், இதெல்லாம் எதற்கு துறவிக்கு என்று கேட்டார் சித்தர். ஆமாம், அவற்றையேன் உங்களால் உதற முடியவில்லை? மனம் இடம் கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கும் பிணிகள் இயற்கையான பிணிகள் மட்டுமல்ல, மனிதனை தாக்கி விளைவிக்கும் காயங்கள் என் மனதை புண்ணாக்குகின்றது இளமாறா. அவற்றுக்கு சிகிச்சை செய்கிறேன். அப்படியானால் அந்த காயத்தை விளைவிப்பதற்கு வழியும் ஏன் சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? ஆயுத பயிற்சி கூடத்தை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? கற்ற வித்தையை சொல்லித்தர மறுப்பது அதர்மம் என்று சாஸ்திரங்கள் கூறும். என் வித்தையை முதலில் பாண்டிய மன்னன் விரும்பினான், சொல்லிக் கொடுத்தேன். பிறகு மற்றவர்களும் விரும்பினார்கள், கூடம் அமைத்தேன். அந்த சித்தரின் விந்தையான கருத்துக்களை எண்ணி பெரும் வியப்படைந்தான் இளமாறன்.
ஆனால் அவர் சொல்வதில் தவறு எதுவும் இருப்பதாக புலப்படவில்லை அவனுக்கு. ஆகவே தான் எதுவும் சொல்லாமலே அவரையே பேசவிட்டான். இளமாறா, நான் கூறுவதெல்லாம் உனக்கு விளங்குவது கஷ்டம். நீ சாதாரண உலகில் சாதாரண முறையில் வாழ்பவன். நான் வாழும் முறையே வேறு. என்னை பற்றி எதுவும் அறிய முயல்வதில் பயனில்லை. பல விஷயங்களை நான் சொல்லவும் முடியாது. உதாரணமாக, உன் நலனில் எனக்கு ஏன் இத்தனை அக்கறை என்று கேட்டாய். அதற்கும் நான் பதில் கூற முடியாது. இறைவன் அருள் இருந்தால் ஒரு காலத்தில் நீ புரிந்து கொள்ளுவாய். புரியாத விஷயங்களை பற்றி கவலைப்படாதே. இதுவரை பல விஷயங்களை பற்றி நீ கவலைப்படவே இல்லை. பல விஷயங்கள் கவலைப்படவில்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அதையெல்லாம் விடு. உன்னை யார் பாண்டி நாட்டுக்கு வரவழைத்தது? புலவர் பெருமான். புரிந்து கொண்டுதான் வந்தாயா அதை? இல்லை, முதலில் தெரியாது. ஒரு வீரன் ஓலை கொண்டு வந்தான். அதில் வரும்படி பணித்திருந்தது. யார் பணித்தது? அரசர். எப்படி தெரியும் உனக்கு? ஓலையில் அரசர் முத்திரை இருந்தது. அதை ஏன் புலவர் பொறித்திருக்கக்கூடாது? பொறித்திருக்கலாம். அரசர் முத்திரைக்கு பணிய வேண்டியது எனது கடமை இல்லையா? அது சரி, ஓலையை கொண்டு வந்தவன் யார்? யாரோ ஒரு வீரன். அவன் ஊர் பேர் தெரியாது. சித்தர் திடீரென கடுமையாக சிரித்தார். ஓலை கொண்டு வந்தவன் ஊர் பேர் தெரியாது, அவனை அனுப்பியவர் யார் என்று தெரியாது, அலுவல் யாதென்று தெரியாது, அவை யாதும் தெரியாது, என்னை பற்றி மட்டும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் என்று கடுமையாகவே சொன்ன சித்தர், இளமாறா, வேறொரு முக்கிய விஷயத்தையாவது யோசித்தாயா? என்ன சித்தரே? நீ சேர நாட்டில் பெரிய படை தலைவனா? இளமாறன் சிந்தையில் மெல்ல மெல்ல தெளிவு உதயமாயிற்று. இல்லை. ஆயிரக்கணக்கான வீரர்களில் நீ ஒருவன் தானே? ஆமாம். அப்படியானால் உன்னை ஏன் அழைத்தார் புலவர் இப்பெரும் பணிக்கு? படை தலைவர்கள் பலர் இருக்கும்போது. இந்த கேள்வியால் நிலை குலைந்து போனான் இளமாறன். ஆகவே வியப்பு மண்டிய கண்களை இமயவல்லி மீது திருப்பினான். இமயவல்லி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தால் மீண்டும் சித்தரை நோக்கினான் இளமாறன். விழாக்கொழி நன்றாயிருந்தும் மீண்டும் அவர் முகம் கல்லாக்கிவிட்டது. அவர் திடீரென தனது இருப்பிடத்தை விட்டு எழுந்து கொண்டார். பிறகு தமது கண்களை இளமாறன் மீது நிலை நிறுத்தி, இளமாறா, இப்போது தெரிந்திருக்க வேண்டும் உனக்கு. பல விஷயங்கள் உனக்கு புரியவில்லை என்பது. மதுரையில் நடந்த விஷயங்களை பற்றி நீ சொல்ல மறுத்தாலும் பாதகமில்லை. நாளையே நான் அறிந்து கொண்டு விடுவேன். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக்கொள். நீ இறங்கியிருக்கும் பணியில் அசைவது நீ அல்ல, உன்னை பெரும் சக்திகள் அசைக்கின்றன. உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இடையில் நடக்கும். அவை அனைத்திலிருந்தும் உன்னை நான் காக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களில் நீ கண்ணை திறந்து கொண்டு இந்த பணியில் இறங்குவது நல்லது. உதாரணமாக, இதோ இருக்கிறாளே இமயவல்லி, இவள் அரசகுல மகள்தான். ஆனால் எப்படி அரசகுல மகள் என்பதையும் அறிந்து கொள். சித்தர் ஒரு வினாடிதான் இமயவல்லியை நோக்கினார். பிறகு நன்றாக நிமிர்ந்து நின்று, இளமாறா, இமயவல்லி அரசர் குலத்தின் சாதாரண மகள் அல்ல, பாண்டியன் நெடுஞ்செழியனின் சகோதரி என்றார் உணர்ச்சி மிகுந்த குரலில். இளமாறன் சிலையென நின்றான். அவன் எதை எதிர்பார்த்திருந்தாலும் இதை மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் பல விஷயங்கள் அவனுக்கு அந்த சமயத்தில் தெளிவுபட்டன. இமயவல்லியிடம் ராஜமுத்திரை மோதிரம் இருந்ததற்கும் அதை பார்த்ததற்கும், பாண்டியன் நெடுஞ்செழியனின் கண்களில் தெரிந்த ஒரு புத்தொளிக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் புரியாத காரணம் இப்போது அவனுக்கு புரிந்தது. இமயவல்லி பாண்டிய மன்னனின் சகோதரி என்று அறிந்ததும் அவளிடம் தான் நடந்து கொண்ட முறையை பற்றி பெரிதும் கலங்கினான் இளமாறன். சாதாரண வீரனான தான் எங்கே, மன்னன் சகோதரியான அவள் எங்கே என்று நினைத்த அவன் இருவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் சாத்தியமில்லை என்பதை சந்தேகமற அறிந்து கொண்டான். ஆகவே சோகம் கலந்த பெருமூச்சு ஒன்று அவனிடமிருந்து வந்தது. அதை கவனித்த சித்தர் திருப்தியுடன் தலையசைத்துவிட்டு சொன்னார், ஆமாம் இளமாறா, உனக்கு எட்டாத பழம்தான் அது. இருப்பினும் அதுவல்ல முக்கியம். நீ அவள் யார் என்பதை புரிந்து கொண்டு இந்த அலுவலில் இறங்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். உண்மையில் எனக்கு இதில் சம்பந்தம் எதுவுமே இல்லை. ரதத்தில் சந்தித்த போதே சொன்னேன், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை. ஆனால் உனக்கு விஷயத்தை தெரிவிக்க ஆவல் உள்ளவனாயிருந்தேன், தெரிவித்து விட்டேன். அதற்காகத்தான் ரதத்தை மடக்கினேன். இந்த ரதம் வரும் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எப்படி தெரியும் என்று மாலைதானே நான் மதுரைக்குள்ளே நுழைந்தேன். சித்தர் புன்முறுவல் காட்டினார். நெடுஞ்செழியனை என்னவென்று நினைத்தாய் இளைஞனே? மதுரைக்குள் நீ வந்ததும் அவனுக்கு தெரியும். உடனே எனக்கு தகவலும் வந்தது அதை பற்றி.
இந்த மடத்தில் செய்து கொண்டு வந்த ஒற்றன் இன்னும் இருக்கிறான் என்று கூறினார் சித்தர். ரதம் இப்படித்தான் வரும் என்று எப்படி தெரியும்? இது கிளை வழி. திருட்டுத்தனமாக செல்வதற்கு இந்த வழிதான் சிறந்தது. தவிர முதல் 4 சென்ற வழியும் இதுதான். இந்த சமயங்களில் ரதம் வந்தது. ஆனால் உயிரிழக்க போன வீரனை தவிர இமயவல்லிக்கு துணை வீரரும் வந்தார்கள். இந்த சமயம் இவள் உன்னுடன் தனித்து வந்திருக்கிறாள், தவிர ரதத்தில் என்று சொல்லப்போன சித்தர் வார்த்தையை அடக்கினார். சொல்லுங்கள் சித்தரே. சித்தர் சிறிதும் சளைக்காமல் பதில் சொன்னார். உங்கள் இருவர் நிலையையும் கண்டை நிலமாறா. இவள் உன்னை விரும்புகிறாளா அல்லவா என்பது எனக்கு தெரியாது. முதல் ஒரு ஆடவனுடன் இவள் தனித்து வருவது இதுதான் முதல் முறை. இவள் சாதாரணமாக நிலை குலையாதவள். ஆகவே ஒருவேளை உன்னிடம் இவளுக்கு ஆழ்ந்த அன்பிருக்கலாம். இருந்தால் நீ பிழைக்கலாம், ஒருவேளை இல்லையேல் அழிந்து விடுவாய். உன் உயிர் இவள் கையில் இருக்கிறது. இவள் சாதாரண பெண் அல்ல என்று கூறிய சித்தர், அதை பற்றி இப்போது நாம் பேச வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்லுவேன் உனக்கு. நீ புலவரை நம்புவதை விட என்னை நம்பலாம். அதை நீ நாளையே புரிந்து கொள்வாய். இப்போது படுத்து உறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சரையலென எழுந்து வெளியே சென்று விட்டார். இளமாறன் பெருவியப்பில் ஆழ்ந்திருந்தான். இளமாறன் சற்று எட்ட இருந்த ஆசனத்தில் சென்று போய் படுத்து கொண்டான். இரவு வெகு சீக்கிரம் ஓடி பொழுது புலர்ந்தது. ஆனால் அவர்கள் இருந்த விடுதியின் வெளிக்கதவு அடைத்தே இருந்தது. சூரிய வெளிச்சம் சாளரத்துக்குள் அடித்த பிறகுதான் 2 பணியாளர்கள் வந்து கதவை திறந்தார்கள். அவர்களில் ஒருவன் சொன்னான், சித்தர் அவசர வேலையாக வெளியே போயிருக்கிறார், இரவில் சந்திப்பார் உங்களை என்று. நாங்கள் எப்பொழுது புறப்படலாம்? எங்களுக்கு தெரியாது. அதே பதில்தான் அன்று பூராவும் கிடைத்தது இளமாறனுக்கு மற்றவர்களிடமிருந்தும். இமயவல்லி அன்று பூராவும் களை இழந்த மதி போல் இருந்தாள். இளமாறன் கேள்விகளுக்கு ஏதோ அறையும் குறையுமாக பதில் கூறினாள். மறுபடி தீவிர சிந்தனையிலேயே ஆழ்ந்து கிடந்தாள். அவ்வப்போது அவளுக்கு வேண்டிய பல சௌகரியங்களை பணிமக்கள் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த விடுதியை விட்டு வெளியே போக மட்டும் அனுமதி கொடுக்கவில்லை. 2 முறை பணிமக்களை நோக்கி சீறினான் இளமாறன். அதை இமயவல்லியே தடுத்தாள். அவர்களை கோபிக்காதீர்கள், நாம் இப்போது சித்தர் கையில் இருக்கிறோம். அவர் இஷ்டப்பட்டால் தான் நாம் இங்கிருந்து வெளியே போக முடியும் என்று கூறினாள் அவள். இளமாறன் வியப்பும் கோபமும் கலந்த உணர்ச்சிகளுடன் அன்றைய பொழுதை சித்தர் மடத்தில் அந்த விடுதியில் கழித்தான். அன்று பூராவும் சித்தர் தென்படவே இல்லை. அன்று இரவு ஏறி சிறிது நேரத்துக்கு பின் தான் உள்ளே வந்தார். அவர் கைகளில் 2 பெரும் கிண்ணங்களில் பால் இருந்தது. அவர் எதுவும் பேசாமல், இன்று பூராவும் இருவரும் சரியாக உணவு அருந்தவில்லை என்று கேள்விப்பட்டேன், இதை அருந்துங்கள் என்று இருவரிடம் நீட்டினார் கிண்ணங்களை. அவசியமில்லை என்றான் இளமாறன். அருந்துங்கள் அதிகாரத்துடன் ஒலித்தது சித்தர் குரல். அவருடைய ஆராய்ச்சி கண்களால் கவரப்பட்ட அந்த இருவரும் பதிலேதும் பேசாமல் பாலை அருந்தினார்கள். படுத்து உறங்குங்கள் என்று அதே அதிகார குரலில் கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார். இளமாறன் தூர இருந்த மஞ்சத்தில் சென்று அமர்ந்தான். இமயவல்லி அசதியால் கண்களை மூடி மஞ்சத்தில் சாய்ந்து உறங்க தொடங்கிவிட்டதை கவனித்தான். தானும் மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். இன்பமான கனவுகள் பல எழுந்தன. பிறகு அவையும் மறைந்தன. மறுநாள் காலை கண் விழித்தபோது திடீரென பிரமை பிடித்து அலறி எழுந்து உட்கார்ந்தான் இளமாறன். அவனுடன் வியப்பு கூச்சலிட்டு எழுந்தாள் இமயவல்லியும். அவர்கள் கண்களுக்கு எதிரே மிக ரமணீயமாக ஆனால் பயங்கரமாக எழுந்தது மூங்கில் கோட்டை. இதென்ன சித்தரின் மாயமா என்று வாயை பிளந்தான் இளமாறன். அத்தியாயம் 16. சித்தர் மடத்தின் தனி விடுதியில் உறங்கி முன்பின் அறியாத வேறொரு இடத்தில் எழுந்த இளமாறன் பல வினாடி பிரமை பிடித்து கண்களுக்கு எதிரே விரிந்த அற்புத காட்சியை கண்டு கொண்டே இருந்தான். அவன் இருந்த இடம் ஒரு காட்டின் முகப்பு. எதிரே தெரிந்தது வெறும் பொட்டல் வெளிக்கிடையே ஒரு சிறு கோட்டை. கோட்டை எப்படி ஒன்றும் பெரிய கோட்டையாக இல்லாவிட்டாலும் அதன் சுவர்கள் பெரும் கோட்டை சுவர்களின் கனத்துக்கு அமைக்கப்பட்டிருப்பதை தூரத்திலிருந்தே புரிந்து கொண்ட அவன் அது உண்மையில் பழங்காலத்து கோட்டை என்பதையும் சமீபத்தில் பழுது பார்க்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் சுவரில் சிகரங்களில் இருந்த புது ஓடுகளிலிருந்து ஊகித்து கொண்டான். கட்டாந்தரையை உற்று நோக்கினான். அதில் லேசாக முளைக்கத் தொடங்கியிருந்த புற்களின் நுனிகளும் ஆங்காங்கு தெரிந்த பெரும் மரங்களின் அடிக்கட்டைகளும் அந்த பகுதி கட்டாந்தரையாகி அதிக நாள் ஆகியிருக்கவில்லை என்பதையும்
காட்டுக்கு நடுவில் இருந்த அந்த பழைய கோட்டையை சுற்றிலும் காடு அப்பொழுதுதான் வெட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட இளமாறன் அந்த தரையின் கீழ் இமயவல்லி கூறிய பெரும் மகளிகள் இருக்க முடியுமா என்றும் சிந்தித்தான். காட்டின் முகப்பிலிருந்து இத்தனையும் பார்த்த இளமாறன் அந்த கோட்டையை நடை மூலம் அணுகுவதில் ஆபத்து எதுவும் இல்லை என்பதை மட்டும் தரையின் கெட்டியை பார்த்து தீர்மானித்து கொண்டான். சாதாரண வீரர்கள் கோட்டையை நோக்கி நடந்து விடலாம் மெதுவாக. ஆனால் சுற்றுமுற்றும் பொட்டல் வெளியாக இருப்பதால் கோட்டை காவலர் கண்களில் அகப்படாமல் கோட்டையை அணுக முடியாது என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டான் இளமாறன். கோட்டை மேற்பார்வைக்கு அழகாக இருந்தது. ஆனால் அந்த அழகை சுற்றி எத்தனை பயங்கரம் இருந்தது! அந்த பயங்கரத்தை ஏற்கனவே இமயவல்லி விவரித்திருந்தாளாகையால் அதை பற்றி அதிக சிந்தனையை ஓட்டாத இளமாறன் தாங்கள் கிடத்தப்பட்டிருந்த இடத்தை கவனித்தான். அந்த இடத்தில் இலை சருகுகள் அழகாக பரப்பப்பட்டிருந்தன. சுற்றிலும் முட்கள் முதலென விளக்கப்பட்டு சுத்தமும் செய்யப்பட்டிருந்தது. அங்கு வந்த விதம் அவனுக்கு சந்தேகத்துக்கிடமின்றி தெரிந்திருந்தது. இரவில் சித்தர் கொடுத்த பாலில் மயக்க மருந்து கலந்திருக்க வேண்டும் என்பதிலோ, மயக்கம் கொடுத்த சித்தர் தான் தங்களை அங்கு கொண்டு வந்து கிடத்திவிட்டு போயிருக்கிறார் என்பதிலோ சிறிதும் சந்தேகமில்லை. தாங்கள் படுத்திருந்த இடத்தை சுற்றுமுற்றும் கவனித்த இளமாறன் அங்கு சில காலடிகளே இருப்பதை கவனித்ததும் தங்கள் இருவரையும் யாரோ தூக்கி வந்து கிடத்தி விட்டு போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆயுத வண்டிகள் நெருங்காமல் இருப்பதற்காக பழைய கால தமிழக கோட்டைகளை சுற்றிலும் அடர்ந்த காடுகளை வளர்ப்பது வழக்கமாதலால் அந்த வழக்கத்தையொட்டியே அந்த சிறு கோட்டைகளை சுற்றிலும் காடு வளர்க்கப்பட்டிருப்பதால் ரதம் வர இயலாமல் சித்தர் ஆட்களை விட்டு தங்களை தூக்கி வர செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் மேற்கொண்டு என்ன செய்வது, எங்கு போவது என்பதை அறியாமல் இமயவல்லியை நோக்கினான். இமயவல்லியின் முகம் பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தது. அவளுக்கு புரியாத பல விஷயங்கள் நிகழ்ந்திருப்பதையும் அவள் முகக்குறி உணர்த்தியது. ஆகவே இளமாறன் அவளை நோக்கி, இமயவல்லி, இதுதானே மூங்கில் கோட்டை? ஆம் என்பதற்கு அறிகுறியாக அவள் தலை மட்டுமே அசைத்தாள். நாம் இருக்கும் இந்த காடுதான் நாம் அடைய வேண்டிய இடமா? ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக மறுபடியும் தலையையே அசைத்தாள் இமயவல்லி. இளமாறன் அவள் மௌனத்தினால் சற்றே சினமடைந்தாலும் அதை காட்டாமலே கேட்டான், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இமயவல்லி மெல்ல அவனை நோக்கி கண்களை உயர்த்தினாள். பிறகு மிகவும் அவநம்பிக்கை உதிர்த்த குரலில், இந்த காட்டில் நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்றாள். அப்படியானால் வழியை காட்டி செல் என்று இளமாறன் சற்று கடினமாக கூறினான். அவள் பேசாமல் வழி காட்டி காட்டுக்குள் நடந்தாள். இளமாறனும் மௌனமாக பின்தொடர்ந்தான். உள்ளே செல்ல செல்ல காடு மிகவும் அடர்த்தியாகவும் புஷ்ப கொடிகள் மரங்கள் மீது தாவி சென்று கொத்துகளை கீழே தொங்கவிட்டு அவ்விருவர் முகங்களையும் தடவி தடவி வழிவிட்டன. சற்று தூரத்துக்கு பின் வந்ததும் அடர்ந்திருந்த ஒரு கொடி கூட்டத்தை விலக்கி காட்டினாள் இமயவல்லி. எழுந்தது அங்கே ஒரு அற்புத பூம்பெழில். அந்த பூம்பெழிலில் இருந்து சுனை நீர் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் அதை விடுவிடுவென்று நாடி சென்று பக்கத்தில் இருந்த விழுதொன்றை வெட்டி பல் துலக்கி முகம் கழுவி சுனை நீரை எடுத்து 2 முறை கைகளால் பருகி எழுந்தான். தன்னை போலவே பல் துலக்கி முகம் கழுவி எழுந்த இமயவல்லி தனக்கு முன்பு கரை சேர்ந்து கொடிகளுக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு கண்களால் அவளை அப்படியே விழுங்கினான். கதிரவன் கண்களைத்தான் அவன் மறைத்து தடுக்க முடிந்தது, மாறன் கணைகளை அல்ல. தனித்த காடு, தருண வயதுள்ள இருவர், தடுக்க யாரும் இல்லை என்ற துணிவு, பஞ்சும் நெருப்பும் சேர்ந்த கதை பற்றி கொண்டதில் வியப்பென்ன இருக்கிறது? இயற்கையின் வேகம் அவ்விருவரையும் ஆட்கொண்டது. அவன் அவளை உடனே இருக்க தழுவவில்லை. மெல்ல மெல்ல அவள் மலர் கன்னங்களை வருடினான். அடுத்த வினாடி அவள் உடல் பலமாக இழுக்கப்பட்டது. இரும்பு கரங்கள் புஷ்ப உடலை வளைத்து கொண்டன. இதழ்கள் 2 அவளை பேச விடாமல் தடுத்தன. பக்கத்தில் இருந்த மலர் கொடிகள் ஆடி பரிகசித்து பல்லிழித்தன. சற்று அருகே இருந்த மரக்கிளையில் இருந்த ஒரு மைனா தனது மஞ்சள் நிற மூக்குடன் தலையை கீழே தாழ்த்தி நடப்பதை உற்று பார்த்தது. காட்டு மான்களின் காலடி அரவமும் இதர பட்சி ஜாலங்களின் கூச்சலும் கேட்டன. ஆனால் இருவரும் செவி இழந்தனர், பார்வை இழந்தனர். உணர்ச்சிகள் பெருக்கெடுத்தோடிக்கொண்டிருந்தது. அந்த நிலையில் மெல்ல கொடிகளின் மறைவுக்கு நகர்ந்துவிட்ட இருவரும் சற்று நேரம் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இமயவல்லி ஒரு முறையே கண்களை திறந்தாள், பிறகு மூடிவிட்டாள். இளமாறன் அவள் முகத்தை சிறிது வினாடி உற்று பார்த்தான். பிறகு மெல்ல தன் கைகளை நீக்கி பெருமூச்செறிந்தான். நீக்கிய கைகளை அவள் கைகள் எடுத்து உடலை பலவந்தமாக வளைத்து கொண்டன.
வேண்டாம் இமயவல்லி, ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் என்றான் இளமாறன். அவள் கண்களை அரை வாசித்திருந்து ஆமாம் என்றாள். அதில் அர்த்தங்கள் 1000 இருந்தன. நீ நினைக்கும் ஆபத்தை சொல்லவில்லை இமயவல்லி என்று குளறினான் இளமாறன். நான் நினைக்கும் ஆபத்து என்ன? என் வாயால் சொல்ல மாட்டேன். பயமாக இருக்கிறதா? ஆம். ஆண்மகன் பயப்படலாமா? பயப்படலாம். பயப்படுபவர் மூங்கில் கோட்டைக்குள் எப்படி நுழையப் போகிறீர்கள்? உயிரை துறப்பதற்கு நான் என்றுமே பயப்பட்டதில்லை. வேறு எதற்கு பயப்படுகிறீர்கள்? உணர்ச்சிகளை துறப்பதற்கு, கடமையை துறப்பதற்கு. உணர்ச்சி கரை உடைந்து விட்டது வீரரே. இனி கடமையை நிறைவேற்றுவது உங்கள் பொறுப்பு என்றாள். என்ன கடமையா? ஆமாம், அணைத்தவளை ஏற்பது வீரர் கடமை. இளமாறன் மீண்டும் பெருமூச்செறிந்தான். நீ சொல்வது புரிகிறது இமயவல்லி. கந்தர்வ மனம் போர் இனத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடம் மனதை பறிகொடுத்தேன். பார்த்த வினாடியே உணர்ச்சிகளை சற்று துறந்தேன். மூடு தேரில் அடியோடு உதறிவிட்டேன். இருப்பினும் உன்னை நான் இப்போது ஏற்க முடியாது. காரணம்? இமயவல்லி, நீ மட்டும் பாண்டிய மன்னன் சகோதரி என்று அறிந்திருந்தால் உன்னிடமிருந்து விலகியே நின்றிருப்பேன். தெரியாமல் மனதை பறிகொடுத்தேன். தெரிந்த பிறகு எச்சரிக்கையாக இருந்திருப்பேன். ஆனால் அது விஷயத்தில் எச்சரிக்கை செய்த சித்தர் எந்த காரணத்தினாலோ நம் இருவரையும் இங்கு கொண்டு வந்து தள்ளிவிட்டார். உன் அருகாமை என் உணர்ச்சிகளை அலைமோத செய்து விட்டது என்று சொன்ன இளமாறன் அருகில் இருந்த மரத்தடியில் உட்கார்ந்து விட்டான். இமயவல்லி அவனுக்கு அருகில் உடலோடு உடல் உராய உட்கார்ந்து கொண்டாள். அப்படியே தலையை மெல்ல திருப்பி அவன் காது கருகில் சொன்னாள், வீரரே, அதையெல்லாம் அலசி பார்க்க இப்போது சமயமில்லை. வேறு எதை அலசி பார்க்க வேண்டும்? காலம் ஓடுவதை. எதற்காக எண்ணி பார்க்க வேண்டும்? இன்றிரவு நீங்கள் அநேகமாக எதிரே தெரியும் அந்த பயங்கர கோட்டைக்குள் இருப்பீர்கள். உயிருடன் திரும்பி வருவீர்களோ என்னவோ தெரியாது. அதனால் உயிரோடு இருக்கும்போதே என்ன இமயவல்லி, உடைமையை ஏற்றுக்கொண்டு விடுங்கள். நான் உயிரிழந்தால் உடைமை என்ன ஆவது? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இளமாறன் அவளை உற்று நோக்கினான். தவறு இமயவல்லி. எது தவறு? நாளை உயிர் துறக்கக்கூடியவன் இன்று ஒரு பெண்ணை ஏற்பது. நாளை உயிர் துறக்கப் போகிறவர் இன்னொரு பெண்ணை தழுவலாம் போலிருக்கிறது. தவறுதான். தவறு என்று சொல்லிவிட்டால் சரியாக்கி விடுமா வீரரே? சில தவறுகளை திருத்த முடியாது. என்மேல் இதுவரை எந்த ஆடவன் கரமும் பட்டது கிடையாது, இனிமேலும் படாது. எதற்கும் பூர்த்தி என்பது ஒன்று உண்டு. காலத்துக்கோ வேலைக்கோ அது காத்திருப்பது கிடையாது. இமயவல்லி இதை சொல்லி தலையை அவன் தோளிலிருந்து எடுத்து மரத்தில் நன்றாக சாய்த்து கால்களை நெடுக நீட்டினாள். அந்த மலர் கால்களை உற்று நோக்கிய இளமாறன் மெல்ல அவளை நோக்கி மீண்டும் தலை தாழ்த்தினான். அதே சமயத்தில் பக்கத்தில் கொடிகளின் சலசலப்பு ஏற்பட்டது. மனிதர்கள் நடமாடும் மரமும் கேட்டது. இளமாறன் திடீரென்று எழுந்து கச்சையிலிருந்து வாளை இழுத்து கொண்டு கொடியை விலக்கினான். அத்தியாயம் 17. பரஸ்பர அணைப்பில் பரவசப்பட்டு உணர்ச்சிகளின் ஓட்டத்துக்கு இடம் கொடுத்து விட்டிருந்த அந்த இருவரும் பக்கத்து கொடிகளில் ஏற்பட்ட சலசலப்பை கேட்டதும் பதறி விலகி எழுந்ததுமன்றி அவ்விருவரில் இளமாறன் வாளை உருவிக்கொண்டு கொடிகளை விலக்கி வெளிப்புறத்தை நோக்கி வெகு வேகமாக சென்றான். கொடி மறைவை விட்டு அவன் வெளியே வந்ததும் அந்த கொடியின் பக்க பகுதிகளை 4-5 வீரர்கள் விலக்கி விலக்கி பார்ப்பதை கண்டதும் சினத்தின் வசப்பட்டு, யார் நீங்கள்? என்ன செய்கிறீர்கள் இங்கே என்று அதிகாரத்துடன் விசாரித்தான். இதை கேட்டதும் கொடிகளின் மறைவை சோதனை செய்து கொண்டிருந்த வீரர்கள் சோதனை விட்டு சரையலென திரும்பி வாளும் கையுமாக நின்ற இளமாறனை எரிட்டு சில வினாடி நோக்கினார்கள். அவர்கள் பார்வையில் கோபம் இல்லாததையும் வியப்பே இருந்ததையும் கவனித்த இளமாறன் அந்த வியப்புக்கு காரணத்தை அறியாததால், அப்படி என்ன ஆச்சரியத்துடன் பார்க்கிறீர்கள்? புதிதாக இப்போதுதான் மனித பிறவிகளை பார்க்கிறீர்களா? அந்த அதட்டல் அவர்களுக்கு அதிக வியப்பை அளித்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு வினாடி பதிலேதும் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு அவர்களில் தலைவனாயிருந்தவன் சொன்னான், இங்கு மனித பிறவிகள் பல வருவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிருடன் நின்று வார்த்தையாடும் மனித பிறவியை இன்றுதான் புதிதாக பார்க்கிறோம் என்று. வீரர்களின் தலைவன் பேச்சு அதிக விசித்திரமாயிருந்தது இளமாறனுக்கு. பிறகு இதற்கு முன்பு பிணங்களைத்தான் பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம் என்று சர்வ சாதாரணமாக சொன்னான் வீரர் தலைவன். என்ன ஆமாம்? எரிச்சலுடன் எழுந்தது இளமாறன் கேள்வி. இது வரையில் இந்த இடத்தில் பிணங்களைத்தான் பொறுக்கி எடுத்து சென்றிருக்கிறோம். பிணங்களையா?
ஆமாம், பிணங்களைத்தான். இந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 100 பிணங்களை நாங்களே தூக்கி சென்று புதைத்திருக்கிறோம். இங்கு வருபவர்கள் ஏன் இறக்கிறார்கள்? வீரர் தலைவன் குழப்பம் நிறைந்த பார்வையொன்றை அவன் மீது வீசினான். பிறகு கேட்டான், நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு புதிதோ? ஆமாம், ஏன் கேட்கிறீர்கள்? இந்த இடம் மூங்கில் கோட்டைக்கு நேர் எதிரில் இருக்கிறது. இங்கு வரும் யாரையும் பார்த்த மாத்திரத்தில் வெட்டி போடும்படி பாண்டிய மன்னன் உத்தரவு இருக்கிறது. சுமார் 100 ஒற்றர்கள் சேர நாட்டிலிருந்து இங்கு வேவு பார்க்க வந்து மாண்டிருக்கிறார்கள். நீங்கள் பிழைத்திருப்பது தான் விசித்திரமாயிருக்கிறது. நிலைமையை நன்கு புரிந்து கொண்டான் இளமாறன். மூங்கில் கோட்டையில் மட்டுமின்றி அதன் எதிரில் இருக்கிற காட்டிலும் பாண்டிய நாட்டு காவலர் நடமாட்டம் பலமாக இருக்கிறது என்பதையும், மூங்கில் கோட்டைக்கு அருகே வர துணிந்தவர்கள் யாரும் உடனடியாக அழிக்கப்படுகிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொண்ட இளமாறன் அந்த வீரர்கள் யார் என்பதை அறிய விரும்பி, நீங்கள் யார்? கொடிகளின் மறைவில் என்ன தேடுகிறீர்கள்? நாங்கள் யார் என்பதை நீங்கள் சீக்கிரமே புரிந்து கொள்வீர்கள். எப்படியும் நீங்கள் எங்களுடன் வந்துதான் ஆக வேண்டும் என்றான் வீரர் தலைவன். உங்களுடன் வர வேண்டும் என்று கட்டாயம் உண்டா? பதிலுக்கு வீரர் தலைவன் சகாக்களை பார்த்து புன்முறுவல் செய்தான். பிறகு அதே புன்முறுவல் இதழ்களில் தவள இளமாறனை நோக்கி, அப்படியொன்றும் கட்டாயமில்லை, தங்கள் இஷ்டம்தான். அவன் புன்முறுவலும் பேச்சும் எரிகிற கொள்ளியை ஏற தள்ளியதால், என்ன என் இஷ்டம் என்று வினவினான் இளமாறன் விழிகளில் சினத்தால் சீர. எங்களுடன் உயிருடன் நடந்து வருவதா அல்லது நாளை நாங்கள் வந்து உங்களை பிணமாக தூக்கி செல்வதா என்பது உங்கள் இஷ்டம். அந்த வீரர்களின் போக்கும் பேச்சும் விசித்திரமாயிருந்தது இளமாறனுக்கு. வாளை உருவி நின்ற அவர்கள் அவனை தாக்க முன் வரவில்லை. யாரோ வழிபோக்கனிடம் பேசுவது போலதான் பேசினார்கள். அவர்களை தொடர்வதற்கு இளமாறன் இணங்கவில்லை என்று அவர்களுக்கு தோன்றியதால் வீரர் தலைவன் மற்றவர்களை நோக்கி, சரி சரி வாருங்கள், நாம் அவர்களை தேடுவோம், நேரமாகிறது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் கொடிவீடுகளை விலக்கி சென்றான். அப்படி சென்றவனை நில் என்று இளமாறனின் அதிகார குரல் தடுத்தது. ஏன், இன்னும் ஏதாவது அறிய விரும்புகிறீர்களா என்று கேட்டான் தலைவன். ஆமாம், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஏன், உங்களுக்கு அவசியமாது? இல்லை, ஒருவேளை நான் உங்களுக்கு உதவலாம். முடியாது. ஏன் முடியாது? அப்படியானால் சொல்லுங்கள், இங்கே யாராவது பெண்ணை பார்த்தீர்களா என்று கேட்டான் தலைவன். இளமாறன், பார்த்தேன் என்றான் முறுவலுடன். தனியாகவா? இல்லை, ஒரு ஆண் பிள்ளையும் கூட இருந்தாரா? இருந்தார். நல்ல வேளை. எங்கே அவர்கள்? ஆண்மகன் உங்கள் கண்ணுக்கு எதிரே இருக்கிறார். பெண் இதோ என்று சொல் கொடிகளுக்கிடையே இருந்து வெளியே வந்தது. கொடிகளை விலக்கி கொண்டு வந்த இமயவல்லியும் அந்த வீரர்களை வியப்புடன் நோக்கினாள். யார் நீங்கள் என்று வினவினாள். வனவாசிகள் என்று பதில் வந்தது வீரர் தலைவிடமிருந்து. சரி, வழிகாட்டி செல்லுங்கள் என்ற இமயவல்லி அவர்களை தொடர முற்பட்டதன்றி, வாருங்கள், இவர்கள் நமது நண்பர்கள். நண்பர்கள் என்று எப்படி தெரியும் உனக்கு? அவர் பதில் சொன்னதை கவனிக்கவில்லையா? கவனித்தேன். வனவாசிகள் என்று பதில் சொன்னார்கள். அந்த பதில் போதும் எனக்கு என்ற இமயவல்லி மறு வார்த்தை பேசாமல் வீரர்களை தொடர்ந்து சென்றாள். இளமாறனுக்கு எல்லாமே விசித்திரமாயிருந்தது. வனவாசிகள் என்ற சொல்லில் என்ன பிரமாதமான பொருளை கண்டுவிட்டாள் இவள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பலமுறை. ஒரு ஆணையும் பெண்ணையும் அவர்கள் தேடியதாக சொன்னதும் தங்களைத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் ஊகித்து கொண்டான். ஆனால் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தேட வேண்டிய அவசியம் என்னவென்று புரியவில்லை அவனுக்கு. அதுவும் தாங்கள் காலையில் படுத்து கிடந்த முகப்புக்கு அருகில் உள்ள சுனை அருகில் தேட வேண்டிய அவசியம் விளங்கவில்லை அவனுக்கு. தாங்கள் வந்தது தங்களுக்கே தெரியாதிருக்க காட்டில் இருக்கும் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சிந்தித்து பார்த்தான் இளமாறன். தங்களை அத்தனை அக்கறையுடன் தேடும் இவர்கள் புலவரின் சதிப்படையா அல்லது சித்தரை சேர்ந்தவர்களா என்று யோசனை செய்து பார்த்ததும் எதுவும் புரியாமல் மிகுந்த குழப்பத்துடன் வீரர்களை பின்தொடர்ந்து இமயவல்லியின் பக்கத்தில் மௌனமாக சென்றான். அந்த வழியில் மிகவும் பழக்கப்பட்டிருந்த அந்த வீரர்கள் சர்வ சாதாரணமாக முட்கள் இருந்தும் புதர்களில் இருந்தும் விலகி நடந்தார்கள். இப்படி 2 நாழிகை பயணம் செய்த பின்பு ஒரு பெரும் மர கூட்டத்திடையே வந்த வீரர்களின் தலைவனானவன் வாயிலிருந்து ஏதோ விபரீத சத்தம் ஒன்றை மெல்ல கிளப்பினான். அடுத்த வினாடி காட்டின் அந்த பகுதி திடீரென உயிர் பெற்று துடித்தது. புதர்களின் மறைவுகளிலிருந்து சுமார் 40-50 வீரர்கள் வெளியே வந்தார்கள்.
அந்த கூட்டத்தில் ஒருவனை நோக்கி வீரர் தலைவன், இதோ இவர்களை படை தலைவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்றான். அந்த வீரன் தலை வணங்கி வழிகாட்ட இளமாறனும் இமயவல்லியும் அவனை தொடர்ந்து சென்றனர். மீண்டும் ஒரு நாழிகை பயணம் காட்டினூடே நடந்தது. கடைசியாக காட்டின் மிக அடர்த்தியான ஒரு சோலைக்கு தாங்கள் வந்து சேர்ந்து விட்டதையும், அந்த இடத்தில் பல வீரர்களுக்கு நடுவில் ஒரு பர்ணசாலையும் இருந்ததை கண்ட இளமாறன் அந்த பர்ணசாலையின் அழகை கண்டு பிரமித்தான். வீரன் வழிவிட்டு நிற்க பர்ணசாலைக்குள் நுழைந்த இளமாறன் உட்புறம் எழுந்த தோற்றத்தை கண்டு பிரமித்தான். அந்த பர்ணசாலை பெரும் போர் பாசறை போல காட்சியளித்தது. சுற்றிலும் போர்க்களங்கள் சாத்தப்பட்டிருந்தன. இடையே உள்ள மஞ்சத்தில் புலவர் குறுங்கோழியூர் கிழார் உட்கார்ந்திருந்தார். அவர் எதிரே சேர நாட்டு பிரதான படை தலைவனான வீர மார்த்தாண்ட தேவர் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்திலும் கவலை குறி பெரிதாக படர்ந்திருந்தது. உள்ளே நுழைந்த இமயவல்லியையும் இளமாறனையும் கண்ட புலவர் முகத்தில் ஆசுவாசத்துக்கு பதில் கவலை அதிகமாகவே மண்டியது. அந்த கவலை குரலிலும் துணிக்க அவர்களை வரவேற்ற புலவர் பெருமான், இளமாறா, வா, நீ உயிருடன் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இளமாறன் புலவருக்கும் அவர் எதிரே நின்ற சேரநாட்டு தளபதிக்கும் தலை வணங்கினான். புலவர் பெருமான் ஆசி இருக்கும்போது என் உயிருக்கு என்ன ஆபத்து நேரிடப் போகிறது என்று கூறவும் செய்தான். அந்த உபச்சார வார்த்தை சாதாரண சமயத்தில் பெரும் திருப்தியை அளித்திருக்கும் புலவர் பெருமானுக்கு, ஆனால் அவர் அப்பொழுது இருந்த நிலையில் வெறுப்பு ஏற்பட்டது அவருக்கு. என் ஆசி மட்டும் பயனல் அளிப்பதில்லை இளமாறா, ஆண்டவன் ஆசியை கேள். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? என் ஆசையால் பிழைக்க முடியுமானால் உனக்கு முன்னே இந்த பணிக்கு வந்த 4 பிழைத்திருக்க வேண்டும். ஒருவர் கூட பிழைக்கவில்லை. உன் போலதான் அந்த 4 பேரும் என் முன்னாலே நின்றார்கள். மறுநாள் அவர்கள் பிணத்தை தான் நான் பார்க்க முடிந்தது. ஆனால் என்ன புலவரே, உன் நிலைமை அவர்கள் நிலைமை விட மோசமாகிவிட்டது. எப்படி? அந்த 4வரையும் நெடுஞ்செழியன் அறியாமல் தங்கு தடையின்றி இந்த இடத்துக்கு கொண்டு வர முடிந்தது. அவர்களே பிழைக்கவில்லை. நீ என் கையிலிருந்து எங்கோ தவறி மீண்டிருக்கிறாய். நீ இந்த பணியில் பிழைப்பாய் என்று தோன்றவில்லை என்றார் புலவர். உங்கள் கையிலிருந்து தவறியது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த இடம் மதுரையிலிருந்து சரியாக 2½ காதம். இங்கு வர இந்த சப்பையான புரவி வண்டிக்கு ஒரு இரவு போதும். ஆனால் அந்த இரவு நீ இங்கு வரவில்லை. நீ வந்திருப்பாய் என்று நினைத்து ஒரு இரவு விட்டு மறு இரவே இங்கு வந்தேன். வரும் வழியில் மூடு தேர் அச்சு முறிந்து விழுந்து கிடந்தது. நீங்கள் இருவரும் இங்கு வரவில்லை என்பதை அறிந்ததும் தேடச் செய்தேன் என்று விளக்கினார் புலவர். இளமாறன் தங்களுக்கு நேர்ந்ததை விவரமாக கூறினான். அவன் கூறியதை கேட்ட புலவர் மட்டுமின்றி சேரர் தளபதியும் பிரமித்து வாயடைத்து நின்றார்கள். கடைசியாக புலவர் முனகினார், விசித்திரம் விசித்திரம் என்று. இளமாறனுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் விசித்திரமாகத்தான் இருந்தன. ஆனால் புலவர் இந்த விசித்திரத்தை குறிப்பிடுகிறார் என்று புரியாததால், எந்த விசித்திரத்தை குறிப்பிடுகிறீர்கள் புலவரே? சித்தருக்கு இதில் என்ன சிரத்தை என்று வினவினார் புலவர். அவர் குரலில் அப்போதும் பிரமையின் ஒலி இருந்தது. எதில்? சேரனை விடுவிக்கும் பணியில் சிரத்தை இருப்பதாக யார் சொன்னது? யார் சொல்ல வேண்டும்? சித்தரின் செயலே சொல்லுகிறதே. என்ன செயல்? உன்னை ஏன் அவர் பாண்டிய மன்னனிடம் ஒப்படைக்கவில்லை? எதற்காக ஒப்படைக்க வேண்டும்? புலவர் பதிலில் பெரும் சீற்றம் இருந்தது. இதை ஊகிக்கக்கூட சக்தி இல்லாதவன் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கூறிய புலவர் திடீரென கோபத்தை தணித்து கொண்டு, இளமாறா, சித்தர் பாண்டிய மன்னரின் ஆயுத பயிற்சி ஆசிரியர், தவிர அவனுக்கு போர் யோசனை சொல்பவரும் கூட. உண்மையை சொல்ல போனால் இன்று சேர மன்னன் அவரால் தான் சிறையில் இருக்கிறான். அந்த சேர மன்னனை விடுவிக்க நீ வருகிறாய். ஆனால் அவர் உன்னை மயக்க மருந்து கொடுத்து இங்கு எங்கள் மடியில் தள்ளுகிறார். ஏன்? அவருக்கு என்ன சிரத்தை சேரன் விடுதலையில்? சேரன் விடுதலையில் தான் சிரத்தையா? அல்லது நமது விடுதலை திட்டங்களை 4 முறை பொறுத்து அவர் ஒரேடியாக இந்த விடுதலை படையை அவிழ்த்துவிட பார்க்கிறாரா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது இளமாறா. நான் எத்தனை தூரம் என் ஆயுளில் குழம்பியதே கிடையாது என்று கூறினார். பிறகு ஏதோ யோசித்துவிட்டு, சரி, நீங்கள் சென்று நீராடி உணவறிந்து இளைப்பார்கள் என்று கூறி அவர்களை அழைத்து செல்லும்படி வீரர்களுக்கு பணித்தார். வீரர்கள் அந்த பர்ணசாலையிலிருந்து சற்று தூரத்தில் தனித்தனியாக கட்டப்பட்டிருந்த 2 பர்ணசாலைகளில் தனித்தனியாக இமயவல்லியையும் இளமாறனையும் தங்க வைத்தார்கள். இளமாறனுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் வீரர்கள் செய்து கொடுத்தார்கள்.
அன்று பகல் முழுவதையும் அந்த வீரர் முகாமை சுற்றி வருவதிலேயே காலங்கழித்தான் இளமாறன். வீரர்கள் சேர நாட்டை மட்டும் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதையும், சோழ நாட்டிலிருந்து வந்த சிலரும் அதில் சேர்ந்திருந்ததையும் கண்டான். அப்படி இரு நாட்டை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர்களிடையே ஒரு ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இருந்ததை கவனித்தான். அன்று பிற்பகல் நடமாட்டத்தின் போது அந்த வீரர்கள் அனைவரும் தனக்கு தலை வணங்கியதை கண்டதும் தன்னை பற்றி ஏதோ அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்டான். புலவருக்கு அன்று காலையில் எழுந்த சந்தேகங்கள் அவனுக்கும் ஒன்று பூரா வந்து அவன் சித்தத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது. சித்தரின் விபரீத போக்கை நினைத்து நினைத்து அவன் பேராச்சரியப்பட்டான். சித்தர் மூடு தேரை அச்சு முறித்து வழியில் போட்டதற்கு காரணம் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அந்த காரணம் என்னவென்பதை அறிய அவனால் முடியவே இல்லை. சித்தரை நினைத்து புலவர் சிறிது குழப்பம் மட்டுமின்றி அச்சமும் அடைந்திருப்பதை எண்ணி சித்தர் விவகாரங்களில் ஏதோ யாரும் அறியாத பெரும் மர்மங்கள் புதைந்து கிடப்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த நிலையில் திட்டம் அடுத்தபடி என்ன என்பதை அறியாமலே அதை பற்றி யோசித்து யோசித்து அன்றைய பகல் பொழுதை ஓட்டி அவனுக்கு இரவு சூழ்ந்ததும் புலவரிடமிருந்து அழைப்பு வந்தது. முதல் இமயவல்லியுடன் நுழைந்த அதே பர்ணசாலைக்குள் புலவரை சந்தித்தான் இளமாறன். புலவர் முகத்தை கூர்ந்து நோக்கிய இளமாறன் அவர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்பதையும் புரிந்து கொண்டான். அவன் உள்ளே நுழைந்ததும் ஆசனத்தை விட்டு எழுந்த புலவர் 2 வார்த்தையில் சொன்னார், இளமாறா, உன் வாழ்வின் முக்கிய கட்டம் நெருங்கிவிட்டது என்று. இளமாறன் பதில் சொல்லவில்லை. ஒப்புவதற்கு அறிகுறியாக தலையை தாழ்த்தினான். புலவர் நன்றாக நிமிர்ந்து கொண்டு கூரையை நோக்கி சில வினாடி கண்களை உயர்த்தினார். இப்போதே நீ மூங்கில் கோட்டைக்கு பயணமாகிறாய் என்று உணர்ச்சி மேலிட்டு சொன்னார். மீண்டும் தலை வணங்கினான் இளமாறன். மார்த்தாண்டா, இவனை அழைத்துச் செல். ஆண்டவன் இவனுக்கும் சேரனுக்கும் அருள் புரியட்டும். இதுதான் நமது கடைசி முயற்சி என்று கட்டளையிட்டார். வீர மார்த்தாண்டன் தன்னை தொடர்ந்து வரும்படி இளமாறனுக்கு செய்கை செய்ய இளமாறன் அவனை பின்தொடர்ந்து வெளியே சென்றான். அவர்களை பார்த்து கொண்டே நின்ற புலவர் அவர்கள் மறைந்ததும் தொப்பென்று தனது ஆசனத்தில் அமர்ந்து முகத்தை கைகளில் புதைத்து கொண்டார். அத்தியாயம் நிறைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.